சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் 2, அத்தியாயம் 13. சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. பிரம்ம ஞான சபையைச் சேர்ந்த ஹோவர்ட் முஃபட் என்பவர் தம் மனைவியுடன் வந்து பாபாவோடு ஹர்ஸ்லி மலைவாசஸ்தலத்தில் தங்கியிருந்தார். நான் இந்தியாவுக்கு வந்தபோது நாஸ்திகனாகத்தான் இருந்தேன். குற்றம் காண்பவனாக, உரை கூறுபவனாக இல்லை. திருத்தவே முடியாத அளவுக்கு நாஸ்திகனாக இல்லாமல் நம்பிக்கையின்மை இரண்டுக்கும் இடையில் ஊசலாடிக் கொண்டிருந்தேன். எந்த விஷயத்தையும் விஞ்ஞான ரீதியில் ஆய்பவனாக இருந்தேன். என் கண்களால் பார்த்து, கைகளால் தொட்டு உணர்ந்துதான் ஒன்றை நான் நம்புவேன். எனக்கு தெரியாமலேயே சில விசித்திரமான சம்பவ பின்னலால் நான் ஸ்ரீ சாய் பாபாவை சந்தித்தேன். அப்படி அவரை சந்தித்ததும் கூட அவருடைய அருள் என்றே சொல்ல வேண்டும். பாபா என்னிடம் மிகவும் அன்பாக இருந்தார். பாபா சிருஷ்டித்த பொருள்களை, அற்புதமான, நம்ப முடியாத அந்த சிருஷ்டி பொருள்களை நான் என் இரு விழிகளாலும் பார்த்து அவைகளை தொட்டு பரிசோதித்தேன். அதற்கு பின்னர்தான் எதிலும் நம்பிக்கையின்றி ஆராயும் என் மனம் திருப்தி அடைந்தது. இந்த காலத்திலும் அற்புதங்கள் நிகழ்கின்றன என்ற உண்மையை உணர்ந்தேன். சொல்லை காட்டிலும் செயலே உரத்த குரலில் பேசுகிறது. வார்த்தைக்கு சக்தி அதிகம். அதற்கு உயிர் தரும்போது அது மிகுந்த சக்தி படைத்ததாகிறது. நம் தடுமாறும் நம்பிக்கைக்கு அணையாகிறது. பக்தர்களை உற்சாகப்படுத்த முஃபட் கீழ்கண்ட செய்யுளை எழுதினார். முன்னேறு, முன்னேறு, முழுமுதற் பொருளின் வாயிலை கடந்து முன்னேறு. நினைவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் அப்பால், விண்மீன்களுக்கும் வெயிலோனுக்கும் அப்பால், வெறுமையான பிரபஞ்சத்துக்கும் அப்பால், எங்கே தனித்தனியானவை முழுமையாகிறதோ அங்கே அந்த வாயிலை கடந்து முன்னேறு. பாபா படம் ஒன்றை சிருஷ்டித்து ஒரு பக்தருக்கு அளித்தார். அது விராட் ஸ்வரூபம். எல்லா அவதாரங்களின் உருவங்களும், தேவதைகள், பூத்த பைசாசங்கள், விண்மீன்கள், கிரகங்கள் ஆகிய எல்லாம் அதில் தெரிந்தன. அது மட்டுமல்ல, ஷிரடி சாயி பாபாவின் உருவமும் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் உருவமும் கூட அதில் தெரிந்தன. பாபாவின் அற்புதங்களை பார்த்து அதில் மனதை பறிகொடுத்து ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அதாவது, அவருடைய பிரேமையை நாம் மறந்துவிடக்கூடாது. அற்புதங்கள் அனைத்திலும் மிகவும் உயர்ந்த அற்புதம் அந்த பிரேமைதான் என்கிறார் திரு முஃபட். முழுமுதற் பொருள் தனி மனிதனாக நடமாடிக் கொண்டிருக்கிறது. அதை தொட்டு பார்க்கலாம், நெருங்கி பேசலாம். உன்னை நோக்கி அது ஆனந்தமாக முறுவலிக்கிறது. ஒவ்வொரு பக்தனும் பாபா தன்னைத்தான் அதிகமாக நேசிக்கிறார் என்று எண்ணுகிறான். விஸ்வாதாரமான அவருடைய பிரேமையே அதற்கு காரணம். அந்த பவித்திரமான அன்பு விஸ்வ பிரேமையாக இருந்தாலும் வியக்தி பாவத்தோடும் தோன்றுவதே அப்படி ஒவ்வொருவரும் எண்ணுவதற்கு காரணம். இதுவே அற்புதங்களில் எல்லாம் சிறந்த அற்புதம். மற்ற மகிமைகள் எல்லாம் இந்த பிரேமையின் விளைபொருள்கள்தான். இந்த பிரேமை ஊற்றின் முடிவான பயன் என்ன தெரியுமா? ஆத்ம சாட்சா்காரத்தை, எல்லா ஜீவராசிகளினுள்ளும் வாழும் ஏக்கமான ஆத்மாவை, இந்த உலக வாழ்க்கைக்கெல்லாம் தலைவனை அறிந்து கொள்ள உதவுவதுதான். இந்த அற்புதமான, தன்னலமற்ற, பவித்திரமான அன்பு வெள்ளம் ஒரு சிலரின் வழியாகத்தான் சுழித்தோடுகிறது. அவர்கள் மிகச் சிலரே. அந்த அற்புதமான பிரேமை பிரவாகம் பொங்கிப் பெருகுகிறது என்பதை அறிந்து கொண்டும் அது பெருகும் காலத்திலேயே வாழ்ந்து கொண்டும் இருக்கும் நாம் தான் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்கிறார் திரு முஃபட். உலக வாழ்க்கை பொருளற்ற வெறுமையான கனவல்ல. இது ஒரு காரியார்த்தமான நாடகம். நாடகத்துக்குள் ஒரு நாடகம். கடவுளும் இதில் பங்கு கொண்டு நடிக்கிறார். அவர் பலவிதமான முகத்திரைகளை அணிந்து கொண்டு நடிக்கிறார். வாழ்க்கை நாடகத்தில் எங்கே கம்பீரம், அழகு, ஒழுக்கம், இசைவு, இனிமை ஆகியவைகளை காண்கிறீர்களோ அங்கே இறைவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறார் பாபா. பாபா தன்னுடைய நாடகத்தில் தன் சங்கல்பப்படி தானும் ஒரு பாகம் ஏற்று நடிக்கிறார். ஜூலை மாதம் 3ஆம் தேதி பாபா ஒயிட்ஃபீல்டு பிருந்தாவனத்திலிருந்து பிரசாந்தி நிலையம் வந்தார். பாபாவின் அன்பு வெள்ளத்தில் மூழ்கி திரு முஃபட் தம் மனைவியுடன் பிரசாந்தி நிலையத்துக்கு வந்து சேர்ந்தார். 21ஆம் தேதி திரு முஃபட் நிலையவாசிகளிடம்
பாபாவை பற்றி பேசினார். 23ஆம் தேதி லாஸ் ஏஞ்சலிஸ் நகரின் கிழக்கு மேற்கு கலாச்சார கேந்திரத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜூடித் பேசினார். அந்த அம்மையார் பாபாவோடு நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தார். பாபாவின் அற்புதங்களை சலனப்படம் பிடித்து மற்றவர்களுக்கு காட்டி அவருடைய தெய்வீகத்தன்மையை தெளிவுபடுத்தலாம் என்றார். இவைகளினாலெல்லாம் சந்தேகங்கள் நீங்காது. தனக்குள் தானே நம்பிக்கையை வளர்த்து கொண்டு மனத்தில் உள்ள ஐயப்பாட்டை நீக்கிக் கொள்ள வேண்டுமே அல்லாது இவைகளெல்லாம் பயனற்றவை. மனங்களின் வழியாகத்தான் நம்பிக்கை வளர வேண்டும் என்றார் பாபா. பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு சில இனிப்பு தின்பண்டங்களை வரவழைத்து தந்தார். இந்த பொருள்கள் எல்லாம் என் கையில் இல்லை, இதோ இங்கே இருக்கின்றன என்று தன் தலையை சுட்டி காட்டினார். என் சங்கல்பம் உருவம் பெறுகிறது, அவ்வளவே என்றார் பாபா. இவ்வாறாக டாக்டர் ஜூடித்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். டாக்டர் ஜூடித் ஓர் ஆர்வம் மிகுந்த சாதகர். அவர் கீழ்வாத நோயால் அவதியுற்றார். அமெரிக்காவிலிருந்து பிரசாந்த் நிலையத்துக்கு வந்திருந்த இருவரிடம் சில விபூதி பொட்டலங்களை கொடுத்து அனுப்பியிருந்தார் பாபா. அந்த விபூதி பொட்டலங்களின் மூலம் அந்த நோயின் கடுமை சற்று தணிந்தது. டாக்டர் ஜூடித்திடம், எல்லோருடைய இதயங்களிலும் நான் வசிக்கிறேன், எல்லோருள்ளும் இருப்பவன் நான் ஒருவனே. ஆனாலும் அந்த தனி மனிதனுடைய இன்ப துன்பங்கள் என்னை பாதிப்பதில்லை. வருத்தமோ கோபமோ எதுவும் என்னை தொடாது. நான் ஆனந்த ஸ்வரூபன், பிரேமஸ்வரூபன் என்றார் பாபா. தியான யோகத்தை சொல்லித் தருபவரும் மேலை நாட்டு இளைஞர்களின் கவனத்தை கவர்ந்து தன்னிடம் கட்டுப்பட வைத்தவருமான மகேஷ் யோகி ரிஷிகேஷில் சங்கராச்சாரியார் நகரில் தங்கியிருக்கும் சர்வதேச இளைஞர் தலைவர்களை வருங்கால தலைவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்படி பாபா அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதில் அதிசயப்பட என்ன இருக்கிறது? அழுகி சிதைந்து போன மேலை நாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் வெறுக்கிறோம். கல்லறை வரை எங்கள் தலைவரை மகேஷ் யோகியை பின்பற்றி நடப்போம் என்கின்றனர் ஹிப்பிகள். ஜூலை 30ஆம் தேதி பிரசாந்த் நிலையத்திலிருந்து 60 மைல் தொலைவில் உள்ள அனந்தப்பூர் பொறியியல் கல்லூரி விழாவில் பாபா கலந்து கொண்டார். மாணவர்களும் ஆசிரியர்களுமாக அங்கு கூடியிருந்த மிகப்பெரிய கூட்டத்தில் பேசும்போது, கல்வி வாழ்க்கையின் லட்சியத்தை தேடித்தரும் சாதனமாக இல்லாமல் உணவுக்கு வழி செய்யும் சாதாரண பயிற்சியாக மாறி இழிநிலைக்கு வந்துவிட்டது. இந்நாளைய படிப்பு சாதுரியத்தை, புலமையை தருகிறது. ஆனால் சைத்தன்யத்தில் மறைந்து உள்ளறை பொருளாக வளர்ச்சி பெறாமல் இருக்கும் இரக்கம், சேவை, துறவு மனப்பான்மை, தான் பிரிந்து வந்த பேரின்ப நிலையை திரும்ப அடைந்துவிட வேண்டும் என்னும் தூண்டுதல் ஆகியவைகளுக்கு வழி செய்வதில்லை. உலக நாடுகள் அனைத்திலும் உள்ள மக்கள் ஹிஸ்டீரியா என்னும் வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இதயங்கள் கடினமாகிவிட்டன, அறிவு மழுங்கிவிட்டது, உள்ளங்கள் யந்திரமாகிவிட்டன. மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும். வாழ்க்கை சுமையையும் உள்முக எதிரிகளான காமம், ஆசை, பகை, வெறுப்பு ஆகியவைகளை எதிர்த்து நிற்பதற்கும் சக்தியை அளிக்க வேண்டும் என்றார் பாபா. அந்த ஊரில் 3 நாட்கள் தங்கி பிரசாந்தி வித்வன் மகாசபை கூட்டங்களுக்கு தலைமை வகித்தார். 1967 ஆகஸ்ட் 5ஆம் தேதி பிரசாந்தி நிலைய வரலாற்றில் மிக முக்கியமான நாளாகும். அன்றுதான் பிரசாந்தி நிலையம் நகர்ப்புறமாக, டவுன்ஷிப்பாக மாறியது. நகர பரிபாலனத்துக்கு தனிப்பட்ட தலைவரும் உறுப்பினர்களுமான ஒரு கமிட்டியை நிறுத்தினர். டவுன்ஷிப்பின் நிர்வாகம் அவர்களின் கைகளுக்கு மாறியது. புட்டபர்த்தியிலிருந்து பிரசாந்தி நிலையம் பரிபாலன வசதிக்காக பிரிந்ததை குறித்து பேசும்போது, பாபா, என்னையும் என் பக்தர்களையும் பொறுத்தவரையில் மனதில் எந்த பிரிவும் இல்லை. பிருந்தாவனம் எல்லோருக்கும் சொந்தம், கோவிந்தன் எல்லோருக்கும் தெய்வம் என்றார். பிரசாந்தி நிலைய வாசிகளையும் உலகின் பல பாகங்களிலிருந்தும் வந்து அங்கே கூடும் மக்களையும் அன்பும் இரக்கமும் கொண்டு கவனிக்கும்படி அந்த நகர பரிபாலன கமிட்டி தலைவரை கேட்டுக்கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மைசூர் மாநில கல்வி மந்திரியின் அழைப்புக்கிணங்க சர்க்கரை நகரம் என வழங்கும் மாண்டியா என்ற ஊருக்கு சென்றார் பாபா. ஸ்டேடியத்தின் மிகப்பெரிய மைதானத்தில் 1,00,000 மக்களுக்கு மேல் கூடியிருந்தனர். மந்திரி தமது வரவேற்புரையில்,
பகவானை தரிசிக்கவும் அவருடைய சொற்பொழிவை கேட்கவும் என் நாட்டு மக்கள் இவ்வளவு பேர் வந்து கூடியிருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்நாட்டின் எதிர்காலம் சுமூகமாக இருக்கும் என்பதையே இது குறிக்கிறது என்றார். வரவேற்புரைக்கு பதிலளித்து பேசும்போது, தலை சிறந்த கட்டிடக்கலை நிபுணர்களாலும் சிற்பிகளாலும் ஸ்தபதிகளாலும் நிறுவப்பட்ட கலை அழகு மிளிரும் கோவில்கள் இந்த பிரதேசத்தில் ஏராளமாக உள்ளன. அதை குறித்து நீங்கள் தாராளமாக பெருமைப்படலாம். இந்த கலை உயர்விற்கு காரணம் என்ன? சங்கீதம், சிற்பம், ஓவியம், கவிதை, கூத்து, கட்டிடக்கலை ஆகிய எல்லா கலைகளையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்ததாலேயே இந்த உயரிய நிலையை இந்த பிரதேசம் எய்தியிருக்கிறது என்றார் பாபா. செப்டம்பர் திங்களின் முதல் வாரத்தில் பாபா ஹைதராபாத்துக்கு புறப்பட்டார். உடல்நிலை சரியில்லாமல் கவலைக்கிடமான நிலையில் இருந்த டாக்டர் ராமகிருஷ்ணராவை பார்த்து அவருக்கு விலை மதிப்பற்ற வரங்களான தரிசன, ஸ்பர்ஷன, சம்பாஷண பாக்கியத்தை அவருடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் அளிப்பதற்காகவே பாபா அங்கே சென்றார். டவுன்ஷிப் திறப்பு விழாவிற்கு பிறகு திரு ராமகிருஷ்ணராவ் பிரசாந்தி நிலையத்திற்கு வரவில்லை. அதுவே நிலையத்தில் அவர் கலந்து கொண்ட கடைசி விழா. திரு ராமகிருஷ்ணராவ் பன்மொழி வல்லுனர், நல்ல கவிஞர், பக்திமான், பிரசாந்தி வித்வன் மகாசபை தலைவராக பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் கேரளாவின் கவர்னராக இருந்தபோது இருமுறை பாபாவை அந்த ராஜ்யத்தில் வரவேற்கும் பாக்கியத்தை பெற்றவர். உத்தரப்பிரதேச கவர்னராக இருந்தபோது பாபாவோடு அயோத்தி, காசி, பிரயாகை, பத்ரிநாத் ஆகிய இடங்களுக்கு போய் வரும் பேறு பெற்றவர். பாபாவின் தெலுங்கு சொற்பொழிவை சரியான சரளமான ஹிந்தியில் உடனுக்குடன் மொழிபெயர்த்து விடுவார். அவருடைய மரணத் தருவாயில் பாபா அவருக்கு தம்முடைய பிரசன்னத்தின் மூலம் அளவில்லா ஆனந்தம் தந்தார். நான் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருந்தது கிடைத்துவிட்டது என்றார் திரு ராமகிருஷ்ணராவ். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு தன் உறவினர்களை அழைத்து, இவ்வளவு நாட்களும் செய்தது போலவே பாபா உங்களை காத்து ரட்சித்து வழிகாட்டி அருள்வார் என்று ஆறுதல் கூறிவிட்டு, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே, நாராயணனுடைய பாதங்களில் சரணடைகிறேன் என்று கூறிக்கொண்டே உயிர் நீத்தார். கர்மயோகியான அவர் ஞானம், உபாசனை மூலமாக கைவல்யத்தை அடைந்தார். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 13 இன்னும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.